வணக்கம். காவல்துறை அதிகாரிகளின் சம்பளம் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். நாட்டை வந்தடைந்த வாகனங்கள் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம். தேங்காய் விலை குறைவடையும் சாத்தியம். ஒன்றுடன் ஒன்று மோதிய முச்சக்கர வண்டிகள், மூவர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். காவல்துறை திணைக்களத்திற்கு தனியான ஒரு சம்பள கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியின் அல்லது அரச ஊழியரின் சம்பளத்தையும் குறைக்கவில்லை எனவும் பல வருடங்களுக்கு பின்னர் அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், தற்போது ஒரு காவல்துறை கான்ஸ்டபிளின் அடிப்படை சம்பளம் 29,540 ரூபாய் ஆகும். இது இந்த வருடம் 44,293 ரூபாயாக உயரும். இது இந்த வருடம் 6,182 ரூபாயால் உயர்கிறது. ஒரு காவல்துறை சார்ஜென்ட்டுக்கு 6,441 ரூபாய் 54 சதமும், ஒரு எஸ்ஐக்கு 6,551 ரூபாய் 72 சதமும், ஒரு ஐபிக்கு 7,040 ரூபாய் 24 சதமும், ஒரு சிஐக்கு 7,655 ரூபாய் 74 சதமும், ஒரு ஏஎஸ்பிக்கு 8,244 ரூபாய் 11 சதமும், எஸ்பி எஸ்எஸ்பிக்கு 9,925 ரூபாயும், டிஐஜி சீனியர் டிஐஜிக்கு 11,118 ரூபாயும், ஐஜிபிக்கு 13,223 ரூபாய் என இந்த வருடம் அதிகரிக்கிறது. மேலும் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிளின் தற்போதைய அடிப்படை சம்பளம் 29,540 ரூபாய். இது இந்த வருடம் 44,293 ரூபாய் ஆகவும், 2026இல் 46,921 ரூபாயாகவும், 2027இல் 49,550 ரூபாயாகவும் உயரும். தற்போது அடிப்படை சம்பளம் 29,540 ரூபாயாக இருக்கும் போது 2027ஆம் ஆண்டில் இது 49,550 ரூபாயாக உயரும். அதேபோல் இதனுடன் தொடர்புடைய ஏனைய கொடுப்பனவுகளும் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த தேர்வுக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதமானதற்கு காரணம் தேர்வுத்துறையின் தாமதம் அல்ல, மாறாக தேர்வு தொடர்பான நீதிமன்ற வழக்குதான் என்று பிரதமர் வலியுறுத்தினார். புலமை பரிசில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் தாமதம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் தேர்வும் தமிழ் மொழியிலேயே நடைபெற்றது. மீண்டும் தேர்வு நடத்தப்பட்டால் அவர்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்று பிரதமர் கூறினார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 8,51,507 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 30,040 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,40,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 27,540 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,20,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் ஒரு கிராமின் 26,290 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,10,300 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி வெகன் ஆர் காரை 6,50,00,000 ரூபாய் முதல் 7,50,00,000 ரூபாய் வரையிலும், RS கார் ஒன்றை 8 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரையிலும், பெசல் ரக காரை
165 லட்சம் ரூபாய் முதல் 200 லட்சம் வரையிலும் விற்பனை செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 5 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்ட நிலையில் 2வது தொகுதி வாகனம் நாட்டை வந்தடைந்துள்ளது. அதன்படி ஜப்பானிலிருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 196 வாகனங்கள் நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. அதற்கமைய வெகன் ஆர், எல்டோ, டொயோட்டோ எரிஸ், டொயோட்டோ டாய்ஸ், வெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கெப்ரக வாகனங்கள் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. டாலர் நெருக்கடி, கொரோனா தொற்று உள்ளிட்ட காரணிகளால் மோசமான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட 2020ஆம் ஆண்டில் பல பொருட்களின் இறக்குமதியை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் வாகன இறக்குமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் கடந்த வருட இறுதியில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 5:14 மணியளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக நேபாளத்தின் பைரத்குண்டா அருகே உள்ள சிந்துபோல்சோக் மாவட்டத்தில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதேவேளை அதிகாலை 2:35 மணிக்கு இமயமலை பகுதியிலும் இந்தியாவின் பீகாரின் சில பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மே மாதத்திற்கு பிறகு தேங்காய் விலைகள் முந்தைய நிலைக்கு திரும்பும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேங்காய் இறக்குமதி செய்ய அனுமதி பெற்ற நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அடுத்த சில நாட்களுக்குள் தேங்காய் இறக்குமதி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள் என்றும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். மஹியங்கனை ஹெட்டிபொல பிரதான வீதியில் வில்கமுவ சந்தையில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 2 முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புல்மோட்டை விசேட அதிரடி படையினர் குழு நேற்று நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது T56 ரக துப்பாக்கி ரவை மற்றும் 2 மோட்டார் சைக்கிள் இலக்க தகடுகளையும் மீட்டுள்ளனர். வெலியோயா போலீஸ் பிரிவின் கீப்பன்வெவ பகுதியில் குறித்த பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக வெலியோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. நன்றி. காவல்துறை அதிகாரிகளின் சம்பளம் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளி பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். நாட்டை வந்தடைந்த வாகனங்கள் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம். தேங்காய் விலை குறைவடையும் சாத்தியம். ஒன்றுடன் ஒன்று மோதிய முச்சக்கர வண்டிகள் 3 படுகாயம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.